சம்பவம் ஆரம்பம். மேக்ரான் மெய்சிலிர்த்த நிமிடம். வல்லரசு நாடுகளை ஓரம் கட்டும் இந்தியாவின் ஏகபோக ஆதிக்கம். மோடியின் தலைமையிலான இந்தியாதான் உலகத்தை கட்டமைக்கிறது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வியந்து பாராட்டியிருப்பது உலகரங்கில் இந்தியாவின் அசுர வளர்ச்சியை பறைசாற்றும் ஒரு வரலாற்று சான்றாகும். வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு உலகத்தைச் சேர்ந்த வணிக தலைவர்கள், புதுமை பித்தர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் பங்கேற்ற 5 நாள் உச்சி மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவை ஏற்றுக்கொள்வதிலும் ஜனநாயகப்படுத்துவதிலும் இந்தியாவின் முன்னேற்றத்தை மேக்ரான் வெகுவாக பாராட்டினார். தனது உரையை நமஸ்தே என்று இந்திய பண்பாட்டு வாழ்த்துடன் தொடங்கிய அவர், இந்தியா இன்று அடைந்துள்ள மாற்றங்கள் என்பது ஒரு நாட்டின் முன்னேற்றம் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்பதை உறக்கச் சொன்னார். குறிப்பாக மும்பையில் உள்ள ஒரு சாதாரண சாலையோர வியாபாரியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அவர் உதாரணப்படுத்திய விதம் இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சி அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைந்திருப்பதை உறுதிப்படுத்துகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வங்கிக் கணக்கை தொடங்க கூட இயலாத நிலையில் இருந்த சாமானிய மக்கள் இன்று ஒரு கைபேசியின் மூலம் உலகத்தரம் வாய்ந்த பண பரிமாற்றங்களை மேற்கொள்வது என்பது ஒரு அதிசயம் என்றே அவர் வர்ணித்தார். இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண முறையான UPI இன்று உலகிற்கே ஒரு பாடமாக மாறியுள்ளது. 1.4 பில்லியன் மக்களுக்கான டிஜிட்டல் அடையாளம், மாதந்தோறும் நிகழும் 20 பில்லியன் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மற்றும் 500 மில்லியன் டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டைகள் என இந்தியா படைத்துள்ள சாதனைகள் வேறு எந்த நாட்டாலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவை. இதனைத்தான் மேக்ரான் உலகின் வேறு எந்த நாட்டாலும் செய்ய முடியாததை இந்தியா செய்து காட்டியிருக்கிறது என்று மெய்சிலிர்க்க குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் என்பது சில செல்வந்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்றாக இருந்த நிலையை மாற்றி அதை ஜனநாயகப்படுத்திய பெருமை பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையையே சாரும். செயற்கை நுண்ணறிவு போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களை வெறும் வணிக நோக்கமாக பார்க்காமல் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் கருவியாக இந்தியா கையாண்டு வருகிறது. உலக மேடையில் இந்தியாவின் பெருமையை உயர்த்திய ஒரு தீர்க்கதரிசியாக பிரதமர் மோடி திகழ்வதால் தான் பிரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவை வியந்து நோக்குகின்றனர். இந்தியா இனி உலக நாடுகளை பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக உலகிற்கே வழிகாட்டும் ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பதை மேக்ரானின் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்திய இளைஞர்களின் அபார திறமை, நாட்டின் அறிவாற்றல் மற்றும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை ஆகியவை இணைந்து புதிய இந்தியாவை செதுக்கி வருகின்றன. விண்வெளி பாதுகாப்பு, கல்வி மற்றும் தொழில்நுட்பம் என பல துறைகளில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உறவு வலுப்பெறுவது புதிய இந்தியாவின் உலகளாவிய முன்னேற்ற பாதையை தெளிவாக காட்டுகிறது. இது ஒரு தனி நபரின் வெற்றி மட்டுமல்ல, 140 கோடி இந்தியர்களின் கனவுகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். உலக நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவை நோக்கி திரும்புவதும் இந்தியாவின் வெற்றி கதைகளை கேட்டு வியப்பதும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும். பிரதமர் மோடியின் தலைமையிலான இந்திய அரசு உலகை ஒரு குடும்பமாக பார்த்து அதன் கட்டமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது இன்று நிதர்சனமாகி இருக்கிறது. இந்தியாவின் இந்த டிஜிட்டல் மற்றும் பொருளாதார புரட்சி வருங்கால தலைமுறைக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற தேசத்தை விட்டுச் செல்லும் என்பதில் ஐயம் இல்லை. மேக்ரானின் இந்த நிகழ்ச்சியான பாராட்டு இந்தியா உலக தலைமையாக உருவெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ முத்திரை என்றால் அது மிகையாகாது.